படிப்பில் சிறந்து விளங்கணும். படிப்பில் இந்த ஆடிட்டர் சம்மந்தப்பட்டது, வக்கீல், மேசட் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சாதகம் மாதிரி ஒரு சாதகம் வராது. இப்போ ரிஷுவ லக்கணம், லக்கணத்துக்கு 2 கூடயும் புதனாக இருக்கிறாரு. புதன்னா மிதுனம். அப்போ புதன் ஆட்சி பெற்றிருக்கணும். அதே நேரத்துக்கு புதன் கன்னியில் உச்சம் பெற்றிருக்கணும். இப்படி பெற்றிருந்தால் இந்த வக்கீல் படிக்கிறவங்க, ஆடிட்டர் சம்மந்தப்பட்டது, ஆசிரியர் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரிலாம் துறைகளுக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா நான் பெரிய அதாவது எப்படின்னா இந்த பிரின்சிபல் சம்மந்தப்பட்டது பெரிய போஸ்டிங்லாம் பார்த்திங்கன்னா படிப்பவங்க அவங்க சாதத்தை வாங்கி பாருங்கள். ரிஷுவ லக்கணமாக இருக்கும். 3 கூடயும் சுக்கிரன் ஆட்சி இந்த உச்சம் பெற்றிருப்பார். அப்போ மிதனத்தில் புதன் ஆட்சி பெற்றிருப்பார். புதன் பகவான் இவர் இரட்டைத்தன்மை உள்ளவங்க புதன் பகவான். ஆனால் அதே நேரத்துக்கு கன்னியில் உச்சம் பெற்றிருப்பார். இப்போ சிம்ம லக்கணம், சிம்ம ராசிக்காரங்க பாருங்களேன், புதன் 2ஆம் இடங்கிறது ஆரம்ப கல்வி புதனை விட இருக்குது. அந்த புதன் ஆட்சி பெற்றிருப்பார். ஆட்சி பெற்றிருக்கும்போது அந்த ரிஷுவத்தில் பிறந்தவங்களும் ரிஷுவ லக்கணத்துக்கு 2 கூடயும் புதன், சிம்ம லக்கணத்துக்கு 2 கூடயும் புதன். இப்போ இவங்க ஆட்சி உச்சம் பெறுதுன்னா பார்த்திங்கன்னா அந்த ஆடிட்டு சம்மந்தப்பட்டதில் நல்ல ஒரு அமைப்பு அவங்களுக்கு வரும். படித்து அதில் ஜெயிச்சிருவாங்க. லைசன்ஸ் வாங்கி சொந்தமாக நடத்துவாங்க ஆடிட்டெலாம் சம்மந்தப்பட்டது. அந்த மாதிரி சாதனம் நிறைய இருக்குது. ஆனால் அதே இதுக்கு ஆசிரியர் சம்மந்தப்பட்டதும் இந்த உயர்கல்வி உயர்ந்த பதவியில் இப்போ கல்வி ஆசிரியர்லாம் இருக்காங்க பாருங்கள். அவங்களாம் உயர்ந்த கல்வி அதை போஸ்டிங்கில் அவங்க ஒர்க் பண்ணுறதை நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்குறோம். அவங்களுக்கெல்லாம் பேச்சாற்றல், பேச்சு திறமை பார்த்திங்கன்னா பயங்கரமாக வரும். தெளிவாக பேசுவாங்க. எதையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம 2 வார்த்தை நம்ம சொன்னோம்னா அதை பார்த்திங்கன்னா 10-20 வார்த்தையை பிரித்து தனியாக நம்ம தனித்தனியாக நமக்கு அதுக்கு என்ன விளக்கம் இதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ தெளிவாக பேசுவாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க புதனோட ஆதிக்கம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். புதனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். புதனுக்கு அதிதேவதை விஷ்ணு நாராயண பெருமாளோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதன் திசை ஓடும். அப்போ அந்த புதன் திசை வரும்போது ஆரம்ப கல்வியில் வர்றாங்க அப்படின்னா படிச்சிருவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க, நல்லா போயிட்டுருக்கும். அதே நேரத்துக்கு அந்த புதனுக்கு அடுத்து புதன் திசை முடிஞ்சிருங்க. புதனுக்கு அடுத்து கேது வரும்போது கொஞ்சம் இடமாட்டம், பதவியில் கொஞ்சம் பிரச்சனை சிக்கல் ஓடி, அப்புறம் சுக்கிரன் வரும்போது நல்ல ஒரு மாற்றம் ஓடிட்டுருக்கும். அப்புறம் நல்லா நிரந்தரமான வேலை, ஒர்க்கு, அந்த மாதிரிலாம் நான் நிறையா சாதத்தை பார்த்துக்கிறேங்க. அதே இப்போ இந்த காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் ரிஷவம் வரும். காலபுருஷனுக்கு 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் கன்னியாக வரும். 3ஆம் இடங்கிறது மிதனம், 6ஆம் இடம் கன்னியாக வரும். ஆனால் இவங்க நல்ல போஸ்டிங்கில் இருப்பாங்க. ஆனால் லோன் போட்டிருப்பாங்க, கடன் வாங்கியிருப்பாங்க. கடன் வாங்கி வீடு கட்டுவாங்க, பெரிய பங்களா மாதிரி கட்டுவாங்க, கார் வாங்கியிருப்பாங்க. பாருங்கள், அந்த புதன் சம்மந்தப்பட்டது ஆடிட்டர், வக்கீல், மற்றபடி கோர்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 2வது என்னென்னா ஆசிரியர் சம்மந்தப்பட்டதில் உயர் அதிகாரியாக இருப்பாங்க. எல்லாமே லோன்லேயே இருப்பாங்க. என்ன எப்படின்னு கேட்குறீங்கன்னா, காலபுருஷனுக்கு 3ஆம் இடங்கிறது காற்று ராசியாக இருக்கும். புதன் வீடு இரட்டைத்தன்மை. அதே நேரத்துக்கு காலபுருஷனுக்கு 6ஆம் இடங்கிறது கன்னியாக இருக்கும். அப்போ அதுவும் புதன் வீடுன்னு வச்சுக்கல. அப்போ காலபுருஷனுக்கு நல்ல போஸ்டிங், நல்ல ஒர்க்கில் இருப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் லோன் வாங்கியிருப்பாங்க. லோன் வாங்கி அவங்க என்ன சேலரி வருதோ அதை ஈடு கட்டுற மாதிரி அப்படியே லோனுக்கு வர மாதிரியே ரெடி பண்ணியிருப்பாங்க. அவங்களோட மனைவி காசை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க. இதே மாதிரி நான் நிறையா சாதனம் பார்த்துக்கிறேன். ஏன்னா அது புதனோட வீடுனால அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.